வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிட செய்திகளுக்காக நான் திலகவதி. இலங்கைக்கு கடத்த முயன்ற போது பறிமுதல் செய்யப்பட்ட 108 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள், இன்று தொடங்கப்படும் இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவை, அதிபர் தேர்தலில் போட்டியிட டிரம்புக்கு அனுமதி அளித்த நீதிமன்றம் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடக்கி வைக்கிறார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் பயன்பெற்றவர்கள், கோரிக்கை மனு அளித்து அதன் மூலம் பலன் பெற்றவர்கள், காத்திருப்பவர்கள் என அனைவரையும் உணர்ச்சிபூர்வமாக அணுகுவதே நீங்கள் நலமா திட்டம். முதலமைச்சர், அமைச்சர்கள், அரசு துறைகளின் செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் மாதந்தோறும் இலக்கு நிர்ணயித்து தங்கள் துறைகளில் பயன்பெற்றவர்களிடம் நலம் விசாரிக்க வேண்டும். இதன் மூலம் கோரிக்கை தொடர்பாக மக்கள் சந்திக்கும் சிரமங்கள் நேரடியாக அந்தந்த துறை தலைவர்களின் கவனத்திற்கு வரும். இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடக்கி வைக்கிறார். மக்களை நோக்கி இனி அரசு வரும், மக்களின் நலனை அறிய அரசு காது கொடுக்கும் என்ற முழக்கத்தை பிரதானமாக வைத்து இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இழுபறி நீடிப்பதால் திமுக முக்கிய நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு இழுபறி நீடித்து வருகிறது. காங்கிரஸ் 10 தொகுதிகள் கேட்கும் நிலையில் 8 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க திமுக பேச்சுவார்த்தை குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் 3 தொகுதிகள் கேட்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் மட்டுமே தருவதாக கூறி வருகிறது. இதனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கூட நடைபெறவில்லை. இந்த சூழலில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, கனிமொழி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக மாநில தேர்தல் குழுவினர் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பிறகு டெல்லி விரைகின்றனர். தமிழகத்தில் தமது தலைமையில் கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலை பாஜக சந்திக்கிறது. கூட்டணியை இறுதி செய்வது, தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வில் பாஜக தேர்தல் குழு மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நேற்று மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்களவைத் தேர்தல் பரப்புரை வியூகம் உள்ளிட்டவை குறித்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து இன்று காலை 7:30 மணிக்கு தேர்தல் குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலின் இறுதிக்கட்ட தயாரிப்பு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. தொடர்ந்து காலை 11:15 மணியளவில் எல். முருகன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் அடங்கிய பாஜக மாநில தேர்தல் குழு டெல்லி செல்கிறது. மக்களவைத் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனி சின்னத்தில்தான் போட்டியிடும் என ஜி.கே. வாசன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமாகவிற்கு சைக்கிள் சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்துள்ளதாக கூறினார். எந்த கட்சியும் யாரையும் தனிப்பட்ட ஒரு சின்னத்திலே நிற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தேர்தல் ஆணையத்திடம் முறையாக, சரியாக சைக்கிள் சின்னத்திற்கான விண்ணப்பத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நல்ல செய்தி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். சனாதனம் குறித்து பேசிய விவகாரத்தில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு மற்றும் திமுக எம்பி ஆர். ராசாவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு நடந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசியிருந்தார். நிகழ்ச்சியின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு முன்பு அமைச்சர் உதயநிதி சனாதனம் குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. திமுக எம்பி ராசா சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசி வருவதால் எந்த தகுதியின் அடிப்படையில் இவர்கள் பதவியில் நீடிக்கிறார்கள் என விளக்கமளிக்க உத்தரவிடக் கோரி இந்து முன்னணி நிர்வாகிகள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோ வாரண்டோ வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை நீதிபதி அனிதா சுமந்த் விசாரித்தார். 9 நாட்கள் விசாரணைக்கு பிறகு கடந்த ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி வழக்குகளின் மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு மற்றும் திமுக எம்பி ஆர். ராசாவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் இன்று தீர்ப்பளிக்கிறார். ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 108 கோடி ரூபாய் மதிப்பிலான 99 கிலோ போதைப் பொருட்களை வருவாய் புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின்படி ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தை அடுத்து மன்னார் வளைகுடா பகுதியில் வருவாய் புலனாய்வுத் துறை மற்றும் இந்திய கடலோர காவல்படை கண்காணிப்பில் ஈடுபட்டது.
அப்போது இலங்கையை நோக்கி சென்ற நாட்டுப்படகை அவர்கள் மடக்கி சோதனையிட்டனர். அதில் 5 சாக்குகளில் போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனை கைப்பற்றிய அதிகாரிகள் அவர்களை மண்டபத்தில் உள்ள கடலோர காவல்படை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு போதைப் பொருள் கொடுத்த பாம்பனைச் சேர்ந்த நபரையும் அதிகாரிகள் கைது செய்தனர். 5 சாக்குகளில் 99 கிலோ எடை கொண்ட ஹாஷிஷ் என்ற போதைப் பொருள் இருந்திருக்கிறது. அதன் மதிப்பு 108 கோடி ரூபாய் இருக்கும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 4 நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரத்தில் 108 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், போதைப் பொருள் தயாரிப்பு மையமாகவே தமிழ்நாடு மாறிவிட்டதோ என்ற சந்தேகம் ஏற்படுவதாக கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருள் மாஃபியா தலைவன் ஜாஃபர் சாதிக்கிற்கு கட்சி பதவி அளித்திருந்தது வெட்கக்கேடானது என விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் கடல் எல்லைகளை போதைப் பொருள் புழங்காத வகையில் பாதுகாக்குமாறு போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் பிரதமர் மோடியின் பேச்சுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில், சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் திமுக நிர்வாகியாக இருந்தவர் சிக்கி 10 நாட்களாவதாக கூறினார். 2G விசாரணையின் போது கருணாநிதி செய்ததைப் போல் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். இன்னும் எத்தனை காலம்தான் கேள்விகளை தவிர்த்து அமைதியாக இருப்பீர்கள் எனவும் அண்ணாமலை வினவியுள்ளார். இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான சுரங்க மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைக்கிறார். கொல்கத்தாவின் ஹவுரா மைதானிலிருந்து எக்ஸ்பிளானேட் மெட்ரோ வழித்தடத்தில் இந்த சேவை வழங்கப்படுகிறது. ஹூக்ளி நதியில் 32 மீட்டர் ஆழத்தில் இந்த மெட்ரோ சேவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 520 மீட்டர் நீளத்திற்கு நதியின் கீழ் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. 45 வினாடிகளில் இந்த தூரத்தை மெட்ரோ ரயில் கடக்கும் என கூறப்படுகிறது. இந்தியாவின் உள்கட்டமைப்பை பறைசாற்றும் இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைக்கிறார். இதனால் அந்த பகுதியில் சாலை போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது மோடி மோடி என கோஷம் எழுப்பிய பாஜகவினரிடம் ராகுல் காந்தி அன்பை வெளிப்படுத்தினார். பாஜக ஆட்சி செய்யும் மத்திய பிரதேச மாநிலம் ஷாஜாபூரில் ராகுல் காந்தி நேற்று யாத்திரை மேற்கொண்டார். ராகுல் காந்தி ஜீப் ஒன்றில் சென்று கொண்டிருந்த போது சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த பாஜக தொண்டர்கள் மோடி மோடி என்றும் ஜெய் ஸ்ரீராம் எனவும் முழக்கமிட்டனர். உடனடியாக ஜீப்பை நிறுத்தி கீழே இறங்கிய ராகுல் காந்தி அவர்கள் அருகில் சென்று அவர்கள் கொடுத்த உருளைக்கிழங்குகளை பெற்றுக் கொண்டார். பின்னர் மீண்டும் வாகனத்தில் ஏறி அவர்களை நோக்கி பறக்கும் முத்தமிட்டார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. Facebook, Instagram உள்ளிட்ட சில சமூக வலைதளங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முடங்கியதால் பயனர்கள் அவதியடைந்தனர். பின்னர் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. நேற்று இரவு 8:30 மணியளவில் உலகின் பல இடங்களில் Facebook, Instagram சேவை முடங்கியது. பயனர்கள் சேவைகளை பயன்படுத்த முடியாமல் சிரமம் அடைந்தனர். தொழில்நுட்ப கோளாறு விரைவில் சரி செய்யப்படும் என மெட்டா நிறுவனம் விளக்கமளித்தது. இதனிடையே Facebook மற்றும் Instagram பக்க முடக்கத்தை விமர்சித்து எக்ஸ் தளத்தில் பதிவுகள் குவிய தொடங்கின. எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் எலன் மஸ்க் பகிர்ந்துள்ள பதிவில், நீங்கள் இந்த பதிவை படிக்கிறீர்கள் என்றால் எங்கள் சர்வர் சிறப்பாக செயல்படுகிறது என குறிப்பிட்டிருந்தார். ஷாருக் கானின் தயாரிப்பு நிறுவனமான ரெட் சில்லிஸும் நகைச்சுவையான பதிவு ஒன்றை எக்ஸில் பகிர்ந்தது. குறிப்பிட்ட 2 மணி நேரத்தில் எக்ஸ் தளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. Facebook, Instagram சேவை 2 மணி நேரத்திற்கு பிறகு இயல்பான நிலைக்கு திரும்பிய பிறகு அதன் பயனர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து ஆபாச புகைப்படங்கள் பகிரப்படுவதால் அதனை பின்தொடர்பவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தங்களின் முகநூல் பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. யாரோ தெரியாத நபர்கள் அருவருக்கத்தக்க புகைப்படங்களை பதிவிடுவதாகவும் எத்தனை முறை அதை நீக்கினாலும் மீண்டும் ஸ்டோரியாக பதிவிடப்படுவதாக தெரிவித்துள்ளனர். முகநூல் நிர்வாகத்திடம் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் பதிவில் குறிப்பிட்டுள்ளனர். டாடி ஆறுமுகத்தின் சமையல் சேனல் யூடியூபில் மிகவும் பிரபலம். தன்னுடைய யதார்த்த பேச்சாலும் சமையல் செய்யும் திறனாலும் தனக்கென ஒரு பெரும் கூட்டத்தை ஆறுமுகம் உருவாக்கினார். வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி முகநூல் பக்கத்தை 53 லட்சம் நபர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர். தொடர்ந்து ஆபாச படங்கள் மற்றும் லிங்குகள் பகிரப்படுவதால் பின்தொடர்பவர்கள் சற்று எரிச்சல் அடைந்தனர்.
இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் நாளை தர்மசாலாவில் தொடங்க இருக்கும் நிலையில் இந்திய அணி தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என இந்திய அணி ஏற்கனவே கைப்பற்றிவிட்டது. இதன் மூலம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலிலும் இந்திய அணி முதல் இடத்துக்கு முன்னேறியது. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் நாளை தர்மசாலாவில் தொடங்குகிறது. இதனையடுத்து ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வீரர்கள் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்திய அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சமீபத்தில் 500 விக்கெட்டுகளை கைப்பற்றி சாதனை படைத்திருந்தார். இந்நிலையில் நாளை 100வது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் களமிறங்கவுள்ளார். இதன் மூலம் இந்திய அணிக்காக 100வது டெஸ்ட் விளையாடும் 14வது வீரராகிறார் அஸ்வின். முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணிக்கு நெருக்கடி கொடுத்த இங்கிலாந்து அணி அதன் பிறகு தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருகிறது. இதனால் கடைசி டெஸ்டை வெற்றியுடன் நிறைவு செய்ய அந்த அணி தீவிரம் காட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இளம் படையுடன் அசத்தி வரும் இந்திய அணி நாளை நடைபெறும் டெஸ்டிலும் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்தும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள மக்களின் சேதமடைந்த வீடுகளை பழுது நீக்கம் மற்றும் கட்டுமான பணிகளுக்காக தமிழக அரசு சுமார் 46 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்கியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பகுதியாக சேதமடைந்த வீடுகளை பழுது பார்ப்பதற்கு 2 லட்சம் ரூபாயும், முழுமையாக சேதமடைந்த வீடுகளை மீண்டும் புதிதாக கட்டுவதற்கு 4 லட்சம் ரூபாய் வரையும் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பின்படி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் பகுதியாக மற்றும் முழுமையாக சேதமடைந்த 955 வீடுகளுக்கு பழுது நீக்கம் செய்வதற்கும் மற்றும் புதிய கட்டுமானத்திற்கும் 24 கோடியே 22 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கிறது. பேரூராட்சி பகுதிகளில் உள்ள 577 சேதமடைந்த வீடுகளுக்கு 21 கோடியே 62 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 45 கோடியே 84 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து திமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி விருப்ப மனு அளித்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த கனிமொழிக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருப்ப மனு அளித்த பிறகு புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த கனிமொழி 5 ஆண்டுகள் தூத்துக்குடி மக்களுக்காக பணியாற்றியதால் மீண்டும் அதேபோல பணியாற்ற வாய்ப்பை கேட்டிருப்பதாக தெரிவித்தார். கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளை அளித்த ஒரு மன்றமாக இருந்தது. ஆனால் இங்கே மக்களவைக்கு வந்த பிறகு மக்களோடு இணைந்து வேலை செய்வது என்பது, என்னுடைய தொகுதியிலே பணியாற்றுவது என்பது அதைவிட இன்னும் மனிதர்களை புரிந்து கொள்ள, மக்களை புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருந்திருக்கிறது. ஃபிளட் அப்பயும் நீங்க ஃபீல்டுக்கு போயிருந்தீங்க. இப்போ வந்து களத்துல எப்படி இருக்கு? அதே போல கடந்த முறை தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்த்து போட்டிட்டீங்க. இந்த முறையும் ஏதாவது பெரிய லெவலில் பெரிய வேட்பாளர்கள் மீண்டும் தமிழிசையே நின்றால் அல்லது நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் நின்றால் எப்படி இருக்கு மேடம் போட்டி உங்களுக்கு? யார் வேட்பாளர், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர் என்பது முக்கியமில்லை. நம்முடைய பணி என்னவாக இருக்கிறது என்பது மட்டும்தான் முக்கியம். தேசிய மலரான தாமரையை பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் சின்னமாக ஒதுக்கீடு செய்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. தேசிய மலரான தாமரையை ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்கியது அநீதி எனவும் நாட்டின் ஒருமைப்பாட்டை இழிவுபடுத்துவது என கூறி நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் அகிம்சை சோஷலிஸ்ட் கட்சியின் நிறுவன தலைவருமான டி. ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பாஜகவுக்கு தாமரை சின்னம் ஒதுக்கீடு செய்ததை ரத்து செய்ய கோரி கடந்த செப்டம்பர் மாதம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். தனது மனுவை பரிசீலித்து பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தாமரை சின்னத்தை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தாமரை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சில மாநில அரசுகளும் அதை மாநில சின்னமாக அறிவித்துள்ளன, மேலும் தாமரை ஒரு மத சின்னம் என்பதால் பாஜகவுக்கு தாமரை சின்னம் ஒதுக்கியது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படியும் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படியும் தவறு மட்டுமல்லாமல் அரசு சின்னங்களில் தாமரை இடம்பெற்றுள்ளதால் இது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். குடும்ப அரசியல் பற்றி பேசும் பிரதமர் மோடி முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மகளுக்கு தேர்தலில் வாய்ப்பு வழங்கியதை நினைவில் வைத்து பேச வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். டெல்லியில் சுஷ்மா ஸ்வராஜோட மகளுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அது கொடுக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருக்க வாரிசு அரசியலை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் சுஷ்மா ஸ்வராஜோட மகளுக்கு சீட்டு கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். நார்காட்டிக்ஸ் பியூரோ முதல்ல கேளுங்க, குஜராத்தில் இருக்கிற முந்த்ரா போர்ட் மூலம் எவ்வளவு கன்சைன்மெண்ட் வந்திருக்குன்னு கேளுங்க. குஜராத்தை ஆள்வது யார் என்று பாருங்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆள்வது அங்க பாஜக.
அதனால இது ஒரு இந்தியன் ப்ராப்ளம். இதை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி மீது மட்டும் இந்த பழியை சுமத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் இதுல அடிமையா இருக்கிறாங்க, அவங்களை எப்படி மீட்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசணுமே தவிர இதை ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்துவதை நான் வரவேற்கவில்லை. செங்கல்பட்டு அரசு நர்சிங் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தாடியை கட்டாயம் அளிக்க வேண்டும் என கல்லூரி நிர்வாகம் வலியுறுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் நர்சிங் கல்லூரியில் காஷ்மீரைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களிடம் தாடி வளர்க்கக்கூடாது என்றும் தாடியை மழித்தால்தான் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் கல்லூரி நிர்வாகம் கூறியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக காஷ்மீர் மாணவர் சங்கத்தினர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் கல்லூரி நிர்வாகத்தின் செயல் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மீறுவதாக குற்றம் சாட்டினர். சமூகத்தில் உள்ள பன்முகத்தன்மை மற்றும் அதன் மீதான மரியாதை குறித்து கேள்வி எழுப்பும் வகையில் இருப்பதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கு மதிப்பு அளிப்பதுடன் அவர்களின் உரிமைகள் சுதந்திரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள மாணவர்கள் இத்தகைய செயல்களை கண்டிப்பதுடன் உரிய தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சருக்கு வலியுறுத்தியுள்ளனர். சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி பரவும் அவதூறு தகவல்கள் எதுவும் உண்மையில்லை என்று நடிகை நிவேதா பெத்ராஜ் விளக்கமளித்திருக்கிறார். நடிகை நிவேதா பெத்ராஜ் குறித்து பல்வேறு சர்ச்சை கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பரவின. இதுகுறித்து அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், ஒரு குடும்பத்தின் நற்பெயர்களை கெடுக்கும் தகவலாக இருந்தால் அதன் உண்மையை கண்டறிந்து பின்னர் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தன்னை பற்றி அவதூறு கருத்துக்கள் பல பரவி வருகின்றன என்றும் கடந்த சில நாட்களாக தானும் தன்னுடைய குடும்பமும் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நடிப்பதற்காக இயக்குநர், தயாரிப்பாளர் அல்லது நடிகர்களிடம் எந்த வாய்ப்பும் கேட்கவில்லை என்று விளக்கமளித்துள்ள நிவேதா பெத்ராஜ் தன்னை பற்றி வெளியாகும் தகவல் எதுவும் உண்மையில்லை என்று தெரிவித்திருக்கிறார். 2002ஆம் ஆண்டு முதல் துபாயில் வாடகை வீட்டில் வாழ்வதாகவும் கார் பந்தயம் பிடிக்கும் என்றாலும் சென்னையில் கார் பந்தயம் நடத்துவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும் நிவேதா பெத்ராஜ் தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களின் மீது அதிக நம்பிக்கை உள்ளதால் அவதூறு செய்திகளுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தோனியின் வருகையை வரவேற்கும் வகையில் லியோ படத்தின் காட்சியை மறு உருவாக்கம் செய்து சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி சென்னை வந்தடைந்தார். இதனையடுத்து லியோ படத்தில் பழைய புகைப்படத்தை உடைத்து பார்க்கும் முக்கியமான காட்சியை தோனியை வைத்து மறு உருவாக்கம் செய்து சமூக வலைதளத்தில் சிஎஸ்கே நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. தற்போது ரசிகர்கள் அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். சென்னைக்கு விமானம் மூலம் வந்த தோனியை சென்னை அணி நிர்வாகிகள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அவர் தங்கும் விடுதிக்கு சென்றார். ஓரிரு நாட்களில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சியில் அவர் ஈடுபடுவார் என்று தெரிகிறது. சமீபத்தில் புதிய சீசன் புதிய ரோல் என மகேந்திர சிங் தோனி பதிவிட்ட ஃபேஸ்புக் பதிவு அவரது ரசிகர்களை மிகுந்த எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியது. நடப்பாண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் ஆங்கில தேர்வில் 12,696 மாணவ மாணவிகள் மற்றும் தனித் தேர்வர்கள் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த தேர்வினை தமிழகம் முழுவதும் உள்ள 7,534 பள்ளிகளில் பயிலும் 7,72,363 மாணவ மாணவிகளும் 8,191 தனித் தேர்வர்களும் எழுதுகின்றனர். இந்த நிலையில் ஆங்கில பொதுத் தேர்வில் பள்ளி மாணவர்கள் 11,820 நபர்களும் தனித் தேர்வர்கள் 876 நபர்களும் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற தமிழ் பொதுத் தேர்வில் 12,364 பள்ளி மாணவர்களும் 1,043 தனித் தேர்வர்கள் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியானது. இதற்கிடையில் ராமநாதபுரத்தில் தேர்வினை பார்த்து எழுதிய முறைகேட்டில் 3 மாணவர்கள் பிடிபட்டனர். திமுக கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதாகவும் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதுதான் இந்த தேர்தலில் முதன்மையானது என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆந்திரா, தெலங்கானா, கேரளா, கர்நாடக மாநில செயற்குழு நிர்வாகிகளுடன் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆலோசனையில் ஈடுபட்டார். பொதுத் தேர்தலில் இந்த 4 மாநிலத்தில் விசிக போட்டியிட இருக்கும் நிலையில் தொகுதிகள், வேட்பாளர் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், தெலங்கானாவில் 10 தொகுதிகளிலும், ஆந்திராவில் இந்தியா கூட்டணி சார்பில் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தெரிவித்தார். ஆந்திராவில் சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதால் கூட்டணியில் பேசி வருவதாக கூறினார்.
திமுகவுடன் பேச்சுவார்த்தைக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு வரும் என்றும் அப்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அது முதற்கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையில் நிகழ்ந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் நாங்கள் ஈடுபடவே இல்லை. ஆகவே முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் என்ன முன்வைத்தோமோ அது அப்படியே ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கிறது. நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் தான் சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய முடிவுகளை எடுக்க நேரும். ஆகவே பேச்சுவார்த்தை குழுவிடம் இருந்து அழைப்பு வந்தால் நாங்கள் மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தை குழுவை சந்திப்போம். தேவைப்பட்டால் முதல்வரையும் சந்திப்போம். எங்கள் மீதுள்ள கரிசனத்திற்கு, அக்கறைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக தரப்பினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது. தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்க நாங்கள் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம். நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 28 கிலோ தங்க நகைகளை தமிழகத்திற்கு அனுப்ப கர்நாடக உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைப்பதற்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தீபா மற்றும் தீபக் ஆகியோர் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நவாஸ் அமர்வு முன்பு ஆஜரான சிறப்பு நீதிமன்றத்தின் அரசு தரப்பு வழக்கறிஞர் கிரண் எஸ் ஜவுளி பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரினார். எனவே நகைகளை தமிழகத்திற்கு அனுப்பி வைக்க தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். முன்னதாக ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 28 கிலோ தங்க நகைகளை தமிழக அரசிடம் இன்று ஒப்படைக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் விற்பனையில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் தலைமறைவாக இருக்கும் நிலையில் இரவு நேரத்தில் அவரது வீட்டுக்கு வந்து அங்கு ஒட்டப்பட்டிருந்த சம்மனை கிழித்தது யார் என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக், அவரது சகோதரர் சலீம் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமறைவாக இருக்கின்றனர். அவர்களை லுக்அவுட் நோட்டீஸ் கொடுத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஒட்டியிருந்த சம்மன் மற்றும் நோட்டீஸ் ஆகியவை கிழித்தெறியப்பட்டதுடன் புதிய பூட்டு போடப்பட்டிருக்கிறது. வீட்டில் பாதுகாப்பு பணியில் இருந்த பணியாளர்களையும் வேலையை விட்டு நீக்கியுள்ளனர். இதை செய்தது யார்? ஜாஃபர் சாதிக்கின் தாயா, உறவினரா என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வேலூரில் குழந்தையை கடத்த வந்தவர் என நினைத்து வடமாநில இளைஞர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. வேலூர் ஓல்டு டவுன் பகுதியில் குழந்தை கடத்த வந்தவர் என நினைத்து அங்கு சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞர் மீது பொதுமக்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை மீட்டு விசாரணை நடத்தினர். அதில் அந்த இளைஞர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் என்பதும் மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் மருத்துவ சிகிச்சைக்காக வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு குடும்பத்தோடு வந்ததும் தெரியவந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் உண்மைக்கு புறமான தகவல்களை பதிவிடுவோர் மற்றும் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை பாயும் என வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் எச்சரித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுவதாக இந்திய மீனவர்களை கண்டித்து இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம், இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்கம் உள்ளிட்ட மீனவ அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்திய அவர்கள் அங்குள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்றனர். பேரணியாக சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மீனவர் சங்க பிரதிநிதிகள் இந்திய துணை தூதரக அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். இது தொடர்பாக பேசிய இலங்கை மீனவர் சங்கத்தினர், தங்கள் நாட்டு கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடிக்கும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் தடுத்து நிறுத்த
தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பினர். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரு நாட்டு அரசுகளும் உரிய தீர்வு காண முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் தேர்தலில் போட்டியிட அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் அப்போதைய அதிபருமான டிரம்ப் தோல்வியடைந்தார். இதன் தொடர்ச்சியாக டிரம்பின் ஆதரவாளர்கள் நாடாளுமன்றத்தில் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அரசியல் சாசனத்துக்கு எதிராக போராடியதாக டிரம்ப் ஆதரவாளர்கள் மீதும் கிளர்ச்சியை தூண்டிவிட்டதாக டிரம்ப் மீதும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த கொலராடோ நீதிமன்றம் டிரம்பின் பெயரை வேட்பாளர் பட்டியலிலிருந்து நீக்க கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. இது டிரம்புக்கு பெரும் பின்னடைவாக அமைந்த நிலையில் இதனை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நாட்டின் உயர் பதவிக்கு போட்டியிடும் ஒருவரை மாநில நீதிமன்றம் தடை செய்ய முடியாது என ஒருமனதாக தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமெரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி என டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 29 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீழ்த்தியது. டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்து வீசியது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு கேப்டன் மெக்லானி சிறப்பான தொடக்கம் கொடுத்து 53 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அதிரடியாக விளையாடி 33 பந்துகளில் 69 ரன்களை விளாசினார். இதன் மூலம் 20 ஓவர்களில் 192 ரன்களை அந்த அணி குவித்தது. தொடர்ந்து விளையாடிய மும்பை அணி டெல்லியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அதிகபட்சமாக அமன்ஜோத் கவுர் 42 ரன்களை சேர்த்தார். இறுதியில் 163 ரன்களை மட்டுமே அந்த அணியால் எடுக்க முடிந்தது. இதனால் 29 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. ஜஸ் ஜொனசன் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். புள்ளி பட்டியலில் டெல்லி அணி முதல் இடத்திலும் பெங்களூரு அணி 2வது இடத்திலும் உள்ளன. மகளிர் தினம் கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் திமுக அரசு மகளிருக்காக செயல்படுத்தியுள்ள திட்டங்களுக்கு மகளிர் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், கோயில் திருப்பணிகளில் 3 மகளிரை அர்ச்சகர்களாக்கி 5 மகளிரை ஓதுவார்களாக்கி தமிழக அரசு சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆகியவற்றால் தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான பெண்கள் பயன்பெற்றுள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டு பெண்களிடையே மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கிடைத்துள்ள ஆதரவை பார்த்து வேறு பெயர்களில் தங்கள் மாநிலங்களிலும் இந்த திட்டங்களை செயல்படுத்த பிற மாநில அரசுகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மகளிர் சமுதாயம் அடைந்து வரும் முன்னேற்றம், தன்னம்பிக்கை, சமத்துவ சிந்தனை ஆகியவற்றின் பெருமை பேசும் ஆவணங்களாக இந்த திட்டங்கள் திகழ்வதாக தமிழக அரசு கூறியுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாமக தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையில் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் சிக்கல் நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து பிரிந்துள்ள அதிமுக தமிழகத்தில் திமுக மற்றும் பாஜக கூட்டணிகளுக்கு எதிராக பலமான கூட்டணியை அமைக்க ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. தேமுதிகவுடன் நேரடி கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக நடத்தி வரும் நிலையில் பாமகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. 7 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை பதவி கேட்ட தேமுதிகவுக்கு 4 மக்களவைத் தொகுதிகளுடன் 1 மாநிலங்களவை பதவி வழங்க அதிமுக முடிவு செய்துள்ளது. இதேபோல் 10 தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை பதவி கேட்கும் பாமகவுக்கு அதிமுக 7 தொகுதிகள் மட்டுமே தர விரும்புவதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. அதே நேரத்தில் சில தொகுதிகளை தேமுதிக மற்றும் பாமக ஆகிய இருதரப்பும் கேட்பதால் பேச்சுவார்த்தையை இறுதி செய்வதில் அதிமுகவுக்கு சிக்கல் நீடித்து வருகிறது. சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து மருந்து கடைகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜஹடே வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தின் கீழ் உள்ள X மற்றும் H1 ஆகிய அட்டவணைகளில் இடம்பெற்றுள்ள அனைத்து மருந்து கடைகளிலும் இந்த உத்தரவு பொருந்தும் என குறிப்பிட்டுள்ளார். 30 நாட்களுக்குள் அனைத்து மருந்து கடைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆவடி அருகே சாலை விபத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருமுலைவாயில் சோழபுரத்தைச் சேர்ந்தவர் முரளி. டிவிஎஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த இவர் சோழம்பேடு சாலையில் மதுபோதையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த சிறிய ரக சரக்கு வாகனம் மோதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு முரளி உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் உயிரிழந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் ரஜினி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியது.
திருவேற்காடு கோவிலில் நகையை கொள்ளையடித்த அர்ச்சகர் அரசின் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றவர் அல்ல என விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் அம்மன் நகையை அர்ச்சகர் ஒருவர் திருடி அடகு வைத்திருக்கிறார். இவர் அரசின் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றவர் அல்ல என தகவல் பரவியது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள தமிழ்நாடு அரசு, கருமாரியம்மன் கோவில் நகையை திருடிய தினக்கூலி அர்ச்சகர் சண்முகம் அவரது தந்தையிடம் ஆகம பயிற்சி பெற்றவர் என தெரிவித்திருக்கிறது. எனவே அரசின் பயிற்சி பள்ளியில் அர்ச்சகர் சண்முகம் பயிற்சி பெறவில்லை என்று தமிழ்நாடு உண்மை கண்டறியும் அமைப்பு விளக்கமளித்திருக்கிறது. 57 கிராம் தங்க நகை மீட்கப்பட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருந்த எலான் மஸ்க் சரிவை சந்தித்துள்ளார். ப்ளூம்பர்க் பணக்காரர்கள் பட்டியலின்படி முதலிடத்தில் நீடித்து வந்த டெஸ்லா நிறுவனத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் டெஸ்லாவின் பங்குகளை விற்றதால் ஒரே நாளில் 1,45,000 கோடி ரூபாயை இழந்தார். இதன் மூலம் ப்ளூம்பர்க் பணக்காரர்கள் பட்டியலில் அவர் 2வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளார். 2வது இடத்தில் இருந்த அமேசான் நிறுவன உரிமையாளர் ஜெஃப் பேசோஸ் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். ப்ளூம்பர்க் பணக்காரர்கள் பட்டியலில் ஜெஃப் பேசோஸ் முதலிடம் பிடிப்பது இதுவே முதல் முறை. ஜெஃப் பேசோஸின் தற்போதைய சொத்து மதிப்பு 16,57,000 கோடி ரூபாயாக உள்ளது. எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு 16,40,000 கோடி ரூபாயாக உள்ளது. 3வது இடத்தில் உள்ள பெர்னார்ட் ஆர்னோ 16,32,000 கோடி ரூபாயுடன் நீடிக்கிறார். கமல்ஹாசனின் தக் லைஃப் படத்திலிருந்து நடிகர் துல்கர் சல்மான் விலகியுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவாகி வரும் படம் தக் லைஃப். இந்த படத்தில் முதலில் த்ரிஷா, துல்கர் சல்மான், ஜெயம் ரவி உட்பட பலர் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. இப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்க ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு செய்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தக் லைஃப் படத்திலிருந்து துல்கர் சல்மான் விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மற்ற படப்பிடிப்பு தேதிகளுடன் தக் லைஃப் படத்தின் படப்பிடிப்பும் வருவதால் துல்கர் சல்மான் விலகியுள்ளதாக கூறப்படுகிறது. மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதனை படைத்துள்ளது. சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்திற்கு தமிழ் சினிமாவில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. குணா படத்தில் வரும் குகையையும் இளையராஜாவின் பாடலையும் மையக்கருவாக வைத்து உருவாக்கப்பட்ட இப்படத்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை கண்ட நடிகர் கமல்ஹாசன், இயக்குநர் சந்தான பாரதி, தனுஷ், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் படக்குழுவை அழைத்து பாராட்டு தெரிவித்தனர். கடந்த வாரம் வெளியான இத்திரைப்படத்துக்கு கிடைத்த வரவேற்பின் காரணமாக தமிழகத்தில் கூடுதல் காட்சிகள் ஒதுக்கப்பட்டன. இதேபோல் உலகம் முழுவதிலும் உள்ள திரையரங்குகளில் கிடைத்த வரவேற்பின் காரணமாக படத்தின் வசூல் அதிகரித்து வருவதாக திரைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் பெய்து வரும் கடும் மழை மற்றும் பனிப்பொழிவால் கடந்த 5 நாட்களில் மட்டும் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். கைஃபர் பக்துன்குவா மாகாணத்தில் மழை மற்றும் பனிப்பொழிவு வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. இதனால் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். காலநிலை மாற்றத்தில் 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 1700க்கும் மேற்பட்ட மக்கள் மழை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். தொடர்வது புதிய விடியல். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.